சளி இருமல் காய்ச்சல்லாம் போகிறதுக்கு வீட்டிலேயே சூப்பராக மருந்து குழம்பு ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்லாம். அதுக்கு மல்லி, உளுந்து, மிளகு, பெருஞ்சீரகம், சிறுஞ்சீரகம், கொஞ்சம் ஓமம், சுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, பெருங்காயத்தூள், கறி லீஃப் எடுத்துக்கணும். இதெல்லாம் எடுத்துகிட்டு கடாயில் என்னென்ன மசாலா பொருள்லாம் வேணுமோ இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வந்து வறுத்துக்க வேண்டியதான். எல்லாம் நல்லா வறுந்ததுக்கப்புறமா கருவேப்பிலையும் கடைசியில் போடணும். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓமத்தையும் தனியாக வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் குழம்பு பண்ணுறது கடாய் எடுத்துகிட்டு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த சின்ன வெங்காயம், பூண்டு இதையுமே நல்லா வந்துட்டு கொஞ்சம் கலர் மாற அளவுக்கு நல்லா வதக்க வேண்டியதான். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பொடி இருக்குல்ல, மசாலா பொடி, அந்த பொடியில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கணும். அப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா புளி நல்லா கட்டியாக கரைச்சி இதில் வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். புளியை கரைச்சிட்டு தேவையான தண்ணி ஊற்றிட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடிடணும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தா நல்லா கொதிச்சு வரும். இந்த டைமில் முட்டையை அன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முட்டை இல்லைன்னா கருவாடு கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடிடணும். இப்போ நம்ம திறந்து பார்த்தோன்னா முட்டைலாம் நல்லா வந்து சூப்பராக மருந்து குழம்பு ரெடி ஆயிடும். கடைசியாக கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு பிளேட்டில் வச்சு சாப்பிட்டோன்னா